ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு ஃபுல்லாவே சோஷியல் மீடியால மொத்தமா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்டர் ஜெயம் ரவி அவர்கள் ரவி மோகன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு இல்ல. ரவி மோகன் அவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு போறாரு. கூடவே பாடகியான கெனிஷாவையும் கூட்டிட்டு போறாரு. இதுதான் சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வைரலா இருக்கு. அதை தான் நம்மளும் பேச போறோம் வாங்க. ஆக்சுவலி ரவி மோகன் அவர்கள் ஆர்த்தி கூட டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்ல இன்ஸ்டாகிராம்ல அனௌன்ஸ் பண்றாரு. அந்த நோட்டீஸை பார்த்த எல்லா ஃபேன்ஸுமே பயங்கரமா ஷாக்கிங் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தியும் எனக்கு டிவோர்ஸா, அது எனக்கு தெரியவே தெரியாதே, நான் ஜெயம் ரவி அவர்களை மீட் பண்ணி பேச ட்ரை பண்ணேன், பட் அவங்க தரப்புல இருந்து யாருமே என்ன மீட் பண்ண அலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இருந்துட்டே இருந்துச்சு. இந்த நிலையில தான் ஒரு பிரஸ் மீட்ல ஜெயம் ரவி அவர்கள் பேசுறாரு. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆர்த்தி என்னை ரொம்ப கண்ட்ரோலா வச்சிருந்தாங்க. என்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது, எல்லாமே அவங்க பேர்ல தான் இருக்கு, என்கிட்ட காசு கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் அவங்க கூட இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்த சோஷியல் மீடியால எல்லாரும் முன்னாடியும் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. அப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஓ நிஜமாவே ஆர்த்தி ஜெயம் ரவி அவர்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க தான் எல்லாத்தையுமே அவங்களோட ஃபினான்ஷியல்ல இருந்து அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறதுல இருந்து நோட்டீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்கப்பா ஆர்த்தி, பாவம் இந்த ரவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படியே போயிட்டே இருந்தது. அப்போ ஆர்த்தி இன்னொரு விஷயத்த தெளிவா சொன்னாங்க, எனக்கு டிவோர்ஸ் வாங்குறதுல விருப்பம் கிடையாது, நான் ஜெயம் ரவி கூட தான் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிளஸ் அதுவும் இல்லாம பொறுமையா இருக்கேன், கண்டிப்பா நான் நியாயம் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டையும் போட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல இருந்து ஜெயம் ரவி இருந்த எல்லா போட்டோஸும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஜெயம் ரவி அவர்களும் அவரோட கெரியர்ல ரொம்ப பிஸியா இருந்தாரு. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, பிரியங்கா மோகனும் ஜெயம் ரவி அவர்களும் ஒரு மாலையோட ரெண்டு பேரும் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. இதை பார்த்த உடனே எல்லாரும் டிசைட் பண்ணிட்டாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு போல, இதனாலதான் நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தி கூட டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு, ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவங்க கூட வாழ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் பிரியங்கா மோகன் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்க ரெண்டு பேரும் பிரதர் படத்துல எடுத்த ஒரு போட்டோ தான் அது, அதையே படக்குழுவினர் வெளியிட்டாங்கன்னு தெரியல, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அந்த போட்டோவை ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, வேற ஏதாவது போட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட யாருக்கும் டவுட் வந்திருக்காது, இந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணி தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் ஜெயம் ரவியோட ஃபேன்ஸ் எல்லாம், அப்பா நல்ல வேலை ஜெயம் ரவி கல்யாணம் பண்ணிக்கல, அப்போ அவர் பேசினதெல்லாம் கரெக்டாக தான் பேசியிருக்காரு, நம்ம தான் ஒரு இதுக்குள்ள யோசனைக்குள்ள போயிட்டோம், நம்ம தான் அந்த இமேஜினேஷனுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு நினச்சி ஓரளவுக்கு காமா இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று வெடிக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, கெனிஷா அப்படிங்கிற ஒரு பாடகி கூட ஜெயம் ரவி அவர்கள் நெருக்கமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் எல்லாம் வெளியாக ஆரம்பிக்குது. அப்பதான் ஆர்த்தி அவர்களும் அதை பத்தி பேசுறாங்க, சொல்றாங்க, இந்த மாதிரி தேவையில்லாம என் கணவரை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் நடக்குது, அவங்க கெனிஷா இது பண்றாங்க, எங்க ஃபேமிலியை பிரிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து ஒரு விஷயங்களை சொன்னாங்க. இதுக்குமே ஜெயம் ரவி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, கெனிஷா என்னோட தோழி மட்டும்தான், அவங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலரா இருக்காங்க, அவங்க கிட்ட நான் ஒரு ஹீலிங்காக தான் போனேன், எங்க ரெண்டு பேருக்குமே அவங்க பண்ண அந்த ஹீலிங் செஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ஹீலிங் செஷனை இன்னும் கொஞ்சம் பெருசா கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஆர்த்தியோட அம்மா மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. அவங்க அம்மா தான் ஆர்த்தியை கண்ட்ரோல் பண்றாங்க, எங்க லைஃப்குள்ள அவங்க இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடியே சினிமா வட்டாரங்கள்ல ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் நடுவுல அவங்க அம்மா இருக்கிறதாவும், அவங்க அம்மா ப்ரொடியூஸ் பண்ற எல்லா படங்களிலுமே ஜெயம் ரவியை நடிக்க வைக்கிறாங்க, பிளஸ் அது மட்டும் இல்லாம அந்த படங்கள் லாஸ் ஆனா கூட இவர் மேல ஒரு இது இருக்கு, இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க சினிமா வட்டாரங்கள்ல. அதனால ஜெயம் ரவியும் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது எல்லாருமே ஓகே, ஜெயம் ரவி அவர்கள் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சாங்க. பிளஸ் ஜெயம் ரவி அவரோட எல்லா ப்ராஜெக்ட்லயுமே ரொம்ப பிஸியா இருந்தாரு. நீங்க நினைக்கலாம், என்னடா இவ்வளவு நேரம் ஜெயம் ரவியில ரவி மோகன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு நீங்க ஜெயம் ரவினே பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்ச்சையெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஜெயம் ரவி அவர்கள் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல
ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிடுறாரு. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஜெயம் அப்படிங்கிற படத்துல இருந்து அந்த ஃபேம் கிடைச்சது, மக்களோட ஆதரவு கிடைச்சது. அதுக்காக அந்த பேரையே என் பின்னாடி வச்சுட்டு சுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இனிமே என்னை எல்லாரும் ரவி மோகன் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அது வந்து பெரிய சர்ச்சையா மாறுச்சு. ஏன்னா ஜெயம் ரவி அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு நடிகர், பரிச்சயமான பெயர். திடீர்னு அந்த பெயர் வேணாம், எனக்கு ரவி மோகன் அப்படிங்கிற பெயர் வேணும் அப்படின்னு கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்களுமே குழம்பி போனாங்க. ஏன்னா திடீர்னு யார்கிட்டயாவது போயிட்டு ரவிமோகன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, ரவிமோகனா யாரு அப்படின்னு கேட்பாங்க. அதே ஜெயம் ரவி தெரியுமான்னு கேட்டா, ஜெயம் ரவியா நல்லா தெரியுமேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ரசிகர்கள் மத்தியில இந்த குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு. பட் ரவிமோகன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. என்னை யாரும் இனிமே ஜெயம் ரவின்னு கூப்பிடாதீங்க, ரவிமோகன் அப்படின்னு கூப்பிடுங்க. அன்னையில இருந்தே எல்லாருமே அவரை ரவிமோகன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி அவரோட கல்யாண வாழ்க்கையில வந்து நிறைய சர்ச்சைகள் போயிட்டே தான் இருந்துச்சு. தொடர்ந்து ஆர்த்தி அவர்கள் வந்து அவரை பேச ட்ரை பண்றதும், ரவிமோகன் அவர்கள் வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறதும், அவங்கள பேச அலோவ் பண்ணாததுமா அப்படியே போயிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரு டிவோர்ஸ் கேஸ் வந்து பெரிய லெவல்ல ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்பயுமே ஆர்த்தி வந்து தெளிவா சொல்றாங்க, எனக்கு டிவோர்ஸ் வாங்குறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் அவங்க சுத்தி இருக்கிற நிறைய நண்பர்கள் அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க ட்ரை பண்ணதாகவும் சினிமா வட்டாரங்கள்ல சொல்றாங்க. இப்போ என்ன சர்ச்சையில தான் மாட்டியிருக்காரு ரவிமோகன் அவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தயாரிப்பாளரான கணேஷ் அவரோட மகளோட திருமணம் நீலாங்கரையில நடக்குது. அதுக்கு ஜெயம் ரவி அவர்கள் போயிருக்காரு. ஜெயம் ரவி அவர்கள் கிடையாது, ரவிமோகன் அவர்கள். ஏன்னா அவரை நம்ம ஜெயம் ரவி அப்படின்னே பார்த்துட்டோம். திடீர்னு ரவிமோகன் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கே புதுசா இருக்கு இல்லையா? ஸோ ரவிமோகன் அவர்கள் அந்த திருமணத்துக்கு போறாரு. அவர் மட்டும் போயிருந்தா இது ஒரு பெரிய சர்ச்சையா இருக்காது. கூட பாடகி கெனிஷாவையும் கூட்டிட்டு போறாரு. அதுவும் மேட்சிங் அவுட்ஃபிட்ல 2 பேரும் கையை கோர்த்துக்கிட்டு போய் இறங்குறாங்க. இதுதான் சினிமா வட்டாரங்கள்ல இப்போ சர்ச்சையாயிருக்கு. முன்னாடி வந்து ரவிமோகன் என்ன சொன்னாரு அப்படின்னா, கெனிஷா வந்து என்னோட நல்ல தோழி, ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். இந்த நாட்டுக்கு வந்து இந்த ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பெருசா கொண்டு போகணும், பெருசா ரீச் பண்ண வைக்கணும்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு என்னடா ஜோடியா வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. பிளஸ் இன்னொரு தரப்பினர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரசிகர்களை தாண்டி இன்னொரு தரப்பினர்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க நேரடியா போயிருக்கலாம், ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு. அதையே உங்க ஒய்ஃபை வந்து ஒரு தப்பான கேரக்டரா போர்ட்ரேட் பண்ணிட்டு, அவங்க வந்து இப்படி தான் என்னை டாமினேட் பண்ணுறாங்க, என்னை வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க விட மாட்டேன்றாங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரி தப்பாக போர்ட்ரேட் பண்ணிட்டு இப்போ திடீர்னு வேற ஒரு பொண்ணு கூட இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு சில தரப்பினரும் இந்த கேள்வியை கேட்குறாங்க. என்னதான் எல்லாருமே அவங்களுக்கு தோணுன கேள்விகளை கேட்டால் கூட எண்ட் ஆஃப் த டே ரவிமோகன் அவர்கள் என்ன நினைக்கிறாரு, அவரோட திங்கிங் என்னவா இருக்கு, அவரோட தாட்ஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ரவிமோகன் அவர்களும் கெனிஷா அவர்களும் இப்படி பொது வெளியிலேயே ஜோடியா வந்ததுனால மேபி இவங்க 2 பேரும் 2வது திருமணம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா, ஆர்த்தி அவர்கள் சொன்னது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு, மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. இதுக்கு இப்போ வரைக்கும் ரவிமோகன் அவர்கள் எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கல, ஆர்த்தி அவர்களும் எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கல. ஆர்த்தி அவர்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நோட்டீஸ் பண்ணும்போது சில விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. அவங்க வந்துட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ப்ளஸ் அவர் கூட பேச முயற்சி பண்ணுறேன், அவர் கூட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுறேன், பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னமும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல ஆர்த்தி ரவி அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அவங்களோட பயோல மேரிட் டு அப்படின்னு போட்டு நம்ம ஜெயம் ரவி, அதாவது ரவிமோகன் அவர்களோட ப்ரொஃபைல தான் டேக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆர்த்தி அவர்கள் வந்து இன்னமும் ஒரு ஹோப்ல தான் இருக்காங்க, ரவிமோகன் அவர்கள் கூட எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆல்ரெடி ரவிமோகன் அவர்கள் மூவ் ஆன் ஆயிட்டாரா அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக நடக்கிற எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கே புரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு ரவிமோகன் அவர்கள் அப்படிங்கிறது அடுத்த அப்டேட் வரும்போது தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நானும் உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல வந்து மீட் பண்றேன். until then bye from கலைப்ரியா பழனி.